டு சைபர் செக்யூரிட்டி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு சைபர் செக்யூரிட்டினா என்னன்னு தெரியணும். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டிங்கிறது ஆ எல்லாம் சொல்லுவாங்க. எத்திக்கல் ஹேக்கிங்ஸ் தான் சைபர் செக்யூரிட்டி. இல்ல இது பண்றது தான் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு. ஒரு ப்ராப்பரா சைபர் செக்யூரிட்டின்னு என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டம் அதாவது ஒரு கம்ப்யூட்டர ஒரு இல்லன்னா ஒரு நெட்வொர்க்னாலே நம்மளுக்கு தெரியும். ஒரு 4, 5 கம்ப்யூட்டர் இல்லன்னா ஒரு நெறைய கம்ப்யூட்டர் சேர்ந்தது தான் ஒரு நெட்வொர்க். ஒரு ஒரு கம்ப்யூட்டரோ, இல்ல ஒரு நெட்வொர்க்கையோ, இல்ல ஏதாவது ஒரு டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன்ஸ் அதாவது டேட்டாஸ் அந்த மாரி ஏதாவதையோ அட்டாக்கர்ஸ் கிட்டருந்து அதாவது மெலிஷியஸ் ஹேக்கர் கிட்டருந்து அ பாதுகாக்கிறது தான் சைபர் செக்யூரிட்டி. நெறைய பேர் கேட்கலாம். எதுக்கு வந்துட்டு சைபர் செக்யூரிட்டி வேணும்? சைபர் செக்யூரிட்டி இல்லாமலே இருக்கலாமே! அண்ட் ஏன்னா, இப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆ டேட்டாங்கிறது ரொம்பவுமே முக்கியமானது. அதுலயும் குறிப்பிட்ட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த மாரி சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் ரொம்பவுமே பிரிவென்ட் பண்ணணும். அதுக்காக சைபர் செக்யூரிட்டி யூஸ் பண்ணலாம். இப்ப நம்மளையே நெனச்சு பாருங்க. நம்மளோட ஏதாவது பிர பிரைவேட் சென்சிட்டிவ் டேட்டாஸ் ஏதாவது வெளிய போகணும்னு நம்ம நெனைப்போமா? மாட்டோம். கண்டிப்பா பிரைவசி வேணும்னு நெனைப்போம். அந்த இடத்துலயும் சைபர் செக்யூரிட்டி இருக்கு. இல்ல அ பிசினஸ் சைட்ல பார்த்தீங்கன்னா, பிசினஸ் ரிலேட்டடாவும் இருக்கு. அதாவது இப்ப நம்ம ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பிசினஸ்க்குள்ளேயே ஏதாவது நம்ம ஒரு பிளான்ஸ் ஏதாவது வச்சிருப்போம். ஸோ, அது மத்த கம்பெனிஸ்க்கு தெரியாம இருக்கணும். அந்த மாரியும் இருக்கு. இல்ல அப்படிங்கிற பட்சத்தில, நம்மளுக்கு வந்து ஃபைனான்சியல் லாஸ் அதாவது நம்மகிட்ட இருந்து கேஷ் அமௌண்ட் நம்மளுக்கு போகாம இருக்கிறதுக்காக, அதாவது லாஸ் ஆகாம இருக்கிறதுக்காக சைபர் செக்யூரிட்டி வேணும். இதெல்லாம் இல்லாம இருந்தோம்னா, ஆ நம்ம வந்து ரொம்ப வீக். சரி ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆ கான்செப்ட்ஸ். சைபர் செக்யூரிட்டில சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. அதாவது இப்ப பார்த்தீங்கன்னா, சிஐஏ ட்ரையாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சி வந்துட்டு கான்ஃபிடென்ஷியாலிட்டி. கான்ஃபிடென்ஷியாலிட்டின்னா ஃபர்ஸ்ட் நான் என்னன்னு சொல்லிர்றேன். அதுக்கப்புறம் நம்ம ஐஏ இன்டெகிரிட்டி அண்ட் அவைலபிலிட்டிய பார்த்துப்போம். கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னா, ஒரு டேட்டா இருக்கு. அதாவது ஒரு ஃபைல்ன்னே வச்சுப்போம் நம்ம இப்பதைக்கு. நம்மளுக்கு ஒரு ஃபைலோ, ஒரு டேட்டாவோ இருக்கு அப்படின்னா, அதுக்கான ஒரு ஆத்தரைஸ்டு யூசர் கிட்ட மட்டும் தான் அத ஆக்சஸிபிளா இருக்கணும். இப் அ நான் வந்து என்னோட ஃபோட்டோஸ் எல்லாமே எனக்கு மட்டும் தான் அது விசிபிளா இருக்கணும். இப்ப மத்தவங்களுக்கு அது வந்துட்டு விசிபிளா இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல கான்ஃபிடென்ஷியாலிட்டி போயிருச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம். மோஸ்ட் ஆஃப் தி டைம் கான்ஃபிடென்ஷியாலிட்டி நம்மளுக்கு வந்து பிரேக் ஆகாம இருக்கணும். இன்னொன்னு இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டின்னு பார்க்கும்போது, நம்மளுக்கு வந்துட்டு என்ன சொல்ல ஒரு அக்யூரசி இல்லன்னா ரிலையபிலிட்டின்னு சொல்லலாம். ஆ இப்போ ஒரு டேட்டாவே வச்சிருப்போம். ஒரு மெசேஜ் இருக்கு அப்டின்னா, நம்மளுக்கு வந்துட்டு அந்த டேட்டா அக்யூரேட்டா இருக்கணும். மாறக்கூடாது. ஆம் இப்ப நான் ஒரு மெசேஜ வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு அனுப்புறேன். இப்ப வந்துட்டு தினேஷ் உங்களுக்கு அனுப்புறேன்னு வச்சுக்கோங்க. அ "ஹாய் ஐ அம் வைஸ்" அப்டின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்புறேன். அந்த மெசேஜ் வந்துட்டு ஆ தினேஷ் கிட்ட போம்போது, "ஹாய் ஐ அம் வைஸ்" அந்த மாரியே தான் போய் சேரணும். அத விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு மெசேஜா போய் சேருது அப்டின்னா, அந்த இடத்துல இன்டெகிரிட்டி பிரேக் ஆயிருச்சுன்னு அர்த்தம். அதாவது நடுவுல டேம்பர் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இப்ப புரிஞ்சுச்சா? அடுத்து அவைலபிலிட்டி. மறுபடியும் ஒரு டேட்டா இருக்கலாம். அது ஆ ஒரு ரிசோர்ஸ் வந்துட்டு எப்பவுமே ஒரு ஆக்சஸிபிளா இருக்கணும். இப்ப எனக்கு ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைல வந்துட்டு எனக்கு தேவைப்படுது. ஆனா என்னால ஆக்சஸ் பண்ண முடியல. எனக்கு வந்து அந்த ஆக்சஸ் கிடைக்கல. நான் ஆத்தரைஸ்டு யூசர் தான். ஆனா அந்த இது வந்துட்டு ஃபைல் எனக்கு கிடைக்கல அப்டின்னா, அந்த இடத்துல அவைலபிலிட்டியும் இல்ல. ஸோ, இப்ப நம்ம இந்த 3த்தையுமே ஒழுங்கா வச்சிருந்தோம் அப்டின்னா மட்டும் தான், கரெக்ட்டா நம்ம ஒரு செக்யூர்டா இருக்கோம்னு அர்த்தம். கான்ஃபிடென்ஷியலி போனாலுமே பிரச்சனை தான். இல்ல இன்டெகிரிட்டி போனாலுமே பிரச்சனை தான். அவைலபிலிட்டி போனாலுமே பிரச்சனை தான். நெனச்சு பாருங்க ஒரு கான்ஃபிடென்ஷியலான ஒரு விஷயம், ஒரு நம்ம பிசினஸ் பர்ப்பஸ்க்காக ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கம்பெனிக்குள்ள ஏதாவது பேசிட்டு இருக்கோம்.
அப்படிங்கிற பட்சத்தில, அ அது வந்துட்டு வெளிய போகுது. கான்ஃபிடென்ஷியலா இல்ல. வேற ஒரு யூசருக்கு தெரியுது அப்படின்னா, அது நல்லதா இருக்குமா? நம்ம வந்து ஏத்துப்போமா? மாட்டோம். இல்ல, அதே மாரி நான் சொன்ன மாரி மெசேஜ் ஏதாவது ஒண்ணு அனுப்புறோம். இல்ல ஏதாவது ஒண்ணு பண்றோம் அப்படின்னா, அது வந்து எப்படி இருக்கோ, அது அப்படியே தான் இருக்கணும். அக்யூரேட்டா இருக்கணும். மத்தபடி அ அது டேம்பர் பண்ணப்பட்டாலோ, ஏதாவது ஒண்ணு செய்யப்பட்டுச்சுன்னா, அது வந்துட்டு ஏத்துக்கப்பட முடியாது. இன்னொன்னு, அதே மாரி அவைலபிலிட்டி. நான் என்னோட ஃபோட்டோஸ் ஏதாவது வச்சிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில, அந்த ஃபோட்டோ எனக்கு வந்துட்டு எப்ப தேவையோ அப்ப வேணும். மத்தபடி வேற ஒரு யூசரோ, யாராவது ஒருத்தவங்க அந்த ஃபைல டெலீட் பண்ணிட்டாங்க என்னோட சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணி அப்படின்னா, அதுவும் நம்மளுக்கு வந்து பிரச்சனை தான். இப்ப நான் வந்துட்டு இந்த அவைலபிலிட்டில எக்ஸாம்பிளுக்காக ஃபோட்டோஸ் வச்சு சொன்னேன். இதையே நீங்க வந்துட்டு கம்பெனி சைட்லன்னு நெனச்சு பாருங்க. ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கோட் வச்சிருக்கிற ஒரு ஃபைல் இருக்கு. அது டெலீட் செய்யப்பட்டுச்சு. இல்ல ஆக்சஸ் பண்ண முடியல அப்டின்னா, கண்டிப்பா அது ஒரு பிரச்சனையா தான் வந்து முடியும். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்த்தீங்கன்னா, ஆ இங்க சைபர் செக்யூரிட்டிக்குள்ள நீங்க வந்துட்டு லேர்ன் பண்ணணும் அப்டின்னு ஆரம்பிக்கும்போது, சில டெர்மினாலஜிலாம் சொல்லுவாங்க. அதாவது இங்க வச்சிருக்கிற மாரியே வல்னரபிலிட்டிங்குவாங்க, த்ரெட்டுங்குவாங்க, ரிஸ்க்குங்குவாங்க, மிட்டிகேஷன்ஸுங்குவாங்க. அப்புறம் நெறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து சைபர் செக்யூரிட்டி படிக்கிறதுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். ஆம் ஃபர்ஸ்ட் வல்னரபிலிட்டினா என்னன்னு பார்த்துப்போம். இங்க வந்துட்டு யாருக்காவது ஐடியா இருக்கா? வல்னரபிலிட்டினா என்ன அப்படின்னு? எனி ஐடியாஸ் அபௌட் வல்னரபிலிட்டி? ஓகே. ஐ வில் ஷேர். இப்ப வல்னரபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து நம்ம ஒரு சிஸ்டம்ல என்னோட சிஸ்டம் இருக்குன்னா, அதுல உள்ள ஒரு வீக்னஸ். ஜஸ்ட் ஒரு வீக்னஸ் அது வந்துட்டு ஆம் அது மூலியமா என்னோட சிஸ்டம் ஹேக் செய்யப்படலாம். அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வல்னரபிலிட்டி. அதாவது இப்போ வந்துட்டு என்னோட என்னோட விஷயம் என்னோட லேப்டாப்ல ஒரு ஃபைல் நான் வச்சிருக்கேன். அது வந்துட்டு ஏதாவது ஒரு வைரஸ் அந்த மாரின்னு வச்சுக்கோங்க. அத வந்துட்டு கண்டிப்பா அது ஒரு வல்னரபிலிட்டியா தான் இருக்கும். இல்ல அப்படின்னா, ஒரு நான் நெட்வொர்க்ல இருக்கேன். அந்த நெட்வொர்க் வந்து ஒரு செக்யூரிட்டியா இல்லாம இருக்கு. அப்படின்னா, அதுவும் ஒரு வல்னரபிலிட்டி தான். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வல்னரபிலிட்டினா என்னன்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, த்ரெட். த்ரெட்டுங்கிறது சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு செயல், ஒரு ஒரு காரியம் நம்ம செய்றோம். அது வந்துட்டு என்னோட சிஸ்டமுக்கோ, இல்ல என்னோட நெட்வொர்க்குக்கோ, அது வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைய கொண்டு வரும் அப்டின்னா, அது வந்து த்ரெட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரிஸ்க். ரிஸ்க்னா, ஆ ஒரு த்ரெட் இருக்கு. அது வந்துட்டு வல்னரபிலிட்டிய வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோம் அப்டின்னா, எக்ஸ்ப்ளாய்ட்னா ஒண்ணும் இல்ல. அத வந்துட்டு அந்த வல்னரபிலிட்டி யூஸ் பண்ணி நம்ம சிஸ்டம காம்ப்ரமைஸ் பண்றது. அதாவது ஹேக் பண்றதுன்னு காமனா சொல்லுவாங்கல்ல. ஹேக் பண்றதுன்னே சொல்லிக்கலாம் நம்ம. அந்த மாரி இருக்கிறது தான் ரிஸ்க். மிட்டிகேஷன்ஸ். மிட்டிகேஷன்ஸ் அப்டின்னா, அதாவது ஒரு எப்படி நான் சொல்றது? நம்ம ஒரு ஸ்டெப்ஸ் அதாவது இந்த மாரி விஷயத்துலருந்து இம்பாக்ட்ட கம்மி பண்றதுக்கான ஸ்டெப்ஸ். ஆ ஹேக் ஹேக் ஆயிருச்சு என்னோட சிஸ்டம் அப்டின்னா, அதோட இம்பாக்ட்ட எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ, அவ்வளோ கம்மி பண்றது. அதாவது என்னோட வல்னரபிலிட்டிய எவ்வளோ கம்மியா வச்சுக்க முடியுமோ, அப்படி கம்மியா வச்சு, எவ்வளோ சேஃபா வச்சுக்க முடியுமோ, அவ்வளோ சேஃபா வச்சுக்கிறது. அதுதான் வந்துட்டு மிட்டிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைடு நான் பார்க்குறேன். இப்ப இல்ல. நான் இதுலயே கொஞ்சம் வந்துட்டு இதா சொல்றேன். வல்னரபிலிட்டி அப்படின்னு ங்கிறதுக்கு ஒரு சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்லலாம். அப்படிங்கிற பட்சத்தில, நான் எல்லா இடத்துலயும் சொல்றது இதுதான். வல்னரபிலிட்டினா என்ன? அப்படின்னு யார் கேட்டாலுமே சிம்பிளா சொல்றதுக்கு இதுதான் சொல்லுவேன். ஜஸ்ட் நம்ம சிஸ்டம ஒரு வீடு மாரி நெனச்சுக்கங்க. நம்ம சிஸ்டம் இல்ல நெட்வொர்க்க ஒரு வீடு மாரி நெனச்சுக்கோங்க. வல்னரபிலிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அ ஒரு டோரா இருக்கலாம். இல்ல நம்ம வீட்டு ஜன்னலா இருக்கலாம். அது வழியா தான் நம்ம வீட்டுக்குள்ள வர முடியும். அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வல்னரபிலிட்டி. அதே இப்ப
த்ரெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரின்னா, இப்ப நம்ம வீடு இருக்கு. த்ரெட்டுங்கிறது எப்படின்னா, அந்த பூட்ட உடைச்சு உள்ள வர்றது. அது ஒரு விஷயம் தான். அது செஞ்சு தான் உள்ள வர முடியுது. ஸோ, அது வந்து ஒரு த்ரெட்டு. ரிஸ்க்குங்கிறது பார்த்தீங்கன்னா, அதுக்கு வர நம்மளுக்கு நம்மளுக்கு வர டேமேஜ் இல்லன்னா லாஸ். அதுதான் ரிஸ்க்கு. இப்ப நான் வந்துட்டு ஒரு த்ரெட் இந்த மாரி இருக்கு அப்புட்ன்னா, இப்ப எங்க நம்ம வீட்ல இருக்கிற ஏதாவது ஒரு வேல்யூபிள்ஸ் வந்து திருடு போறதுக்கான சான்சஸ் அதிகம். அது வந்துட்டு ரிஸ்க்குன்னு வச்சுக்கலாம். மிட்டிகேஷன்ஸ் அப்டின்னா, நம்ம வீட்ட வந்து நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு நம்ம வீட்ல வந்துட்டு டோர் வந்துட்டு இப்டி இருக்கு. ஸோ, நம்ம வந்து டோர் வந்துட்டு கொஞ்சம் சேஃபா வச்சிருக்கணும். ஜன்னல் வந்துட்டு இந்த சைடா இருக்கு. ஜன்னல் பக்கத்துல இந்த மாரி பொருள்லாம் வைக்கக்கூடாது. திருடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் தெரியும். ஸோ, அதெல்லாமே என்னது, நம்ம வந்து ஒரு ஸ்டெப் எடுக்குறோம். நம்மளுக்கு வந்துட்டு அப்படியே ஏதாவது ஆனாலுமே, நம்மளுக்கு வந்து இம்பாக்ட் கம்மியா இருக்கணுங்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்குறோம். அப்ப அது வந்துட்டு மிட்டிகேஷன்ஸ். இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் சைபர் த்ரெட்ஸ். சைபர் த்ரெட்ஸ் அப்படிங்கிற பட்சத்துல, ம் நெறைய விஷயம் இருக்கு. இப்ப நௌ-அ-டேஸ் பார்த்தீங்கன்னா, அ எவால்வ் ஆயிட்டே இருக்கு. ஸோ, நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸா வச்சிருக்கேன். இப்ப மால்வேர். மால்வேர்ங்கிறது காமன் டெர்ம். ஒரு காமன் டெர்ம். ஆ இப்ப நம்மளே சொல்லும்போது, வைரஸ் அட்டாக் ஆயிருச்சு, அந்த மாரிலாம் சொல்லுவோம். வைரஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு டைப் ஆஃப் மால்வேர். அவ்வளோதான். அதாவது அது வந்துட்டு ஒரு புரோகிராம் தான். அதாவது அது ஏதாவது ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ்ல தான் எழுதியிருப்பாங்க. ஆனா, அதோட நோக்கம் வந்துட்டு ஏதாவது ஒரு கெட்ட ஒரு விஷயத்துக்காக இருக்கும். நம்மளோட சிஸ்டம டேமேஜ் பண்றதா இருக்கலாம். இல்லன்னா வந்துட்டு கொலாப்ஸ் பண்றதா இருக்கலாம். இல்லன்னா அதாவது ஸ்டீல் பண்றதுக்காக கூட இருக்கலாம். அ அதுல எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் சொன்ன மாரி வைரஸ், வார்ம்ஸ், ட்ரோஜன்ஸ் அப்புறம் பேக்டோர்ஸ்ன்லாம் கூட கொஞ்சம் இருக்கு. இப்ப வந்துட்டு நெறைய பேர் கேட்கலாம், வைரஸ்க்கும், வார்முக்கும் என்ன வித்தியாசம்? அப்டின்னு. இப்ப வந்து வைரஸ் அப்படிங்கிற பட்சத்தில, நான் ஒரு நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கேன் அப்டின்னா, வைரஸ் வந்துட்டு தானா ஸ்ப்ரெட் ஆகாது. ஆனா வார்ம்ஸ்ங்கிறது தானா ஸ்ப்ரெட் ஆகும். அதுதான் வார்ம்ஸ். ட்ரோஜன்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த மாரி அதாவது ஒரு கோட்டைக்குள்ள போணும்னா, குதிரை மாரி வச்சு உள்ள சிப்பாய வச்சு அனுப்புவாங்க அப்படின்னு. ஜஸ்ட் வெளில இருந்து பார்க்கறதுக்கு அது ஒரு குதிரை மாரி தான் தெரியும். பட் உள்ள சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு வெளில இருந்து பார்க்கறதுக்கு இதா இருக்கும். ஆனா உள்ள போனதுக்கப்புறம் சோல்ஜர்ஸ் அவங்களோட வேலைய என்ன செய்யணுமோ, அந்த கோட்டைய அடிக்கிறதா இருக்கட்டும், எதா இருந்தாலும் செஞ்சுருவாங்க. அந்த மாரி தான் ட்ரோஜன்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு வெளில இருந்து பார்க்கறதுக்கு நல்லா லெஜிட்டிமேட்டா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆ ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஹேக்டு மாட் போட்ட ஒரு அப்ளிகேஷனா இருக்கலாம். ஏதாவது ஒண்ணா இருக்கலாம். அதுல வந்துட்டு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா உள்ள வந்துட்டு கோடிங்ஸ் வந்துட்டு இதா எழுதியிருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு இதா இருக்காது. மால்வேர் ஏதாவது இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபிஷிங். ஃபிஷிங்ங்கிறது ஒரு சோசியல் இன்ஜினியரிங் மெத்தட் ஃபிஷிங்ங்கிறது. நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு இது மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஸ்டீல் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஃபிஷிங்ல நம்ம எல்லாருக்குமே மெசேஜஸ், மெயில்ஸ் இதெல்லாம் வரும். எப்படின்னா, இந்த மாரி நீங்க வந்துட்டு இதுல லக்கி ட்ரா வின் பண்ணியிருக்கீங்க. அந்த மாரிலாம் வரும். ஸோ, அந்த இடத்துல வந்துட்டு நம்ம உள்ள போறோம் அப்படின்னா, நம்மள்ட்ட வந்துட்டு நெறைய டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. நீங்க வந்துட்டு இது பண்ணணும்னா, இந்த டீட்டெயில்ஸ் குடுங்க, அந்த டீட்டெயில்ஸ் குடுங்க அப்படின்லாம் கேட்பாங்க. பட் நம்ம அந்த இது குடுத்தோம் அப்படின்னா, அந்த சைட்ல இன்னொரு எண்ட்ல இருக்கிறது கண்டிப்பா ஒரு ஆ ஒரு மலிஷியஸ் ஹேக்கரா தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி. இந்த ஃபிஷிங்லயுமே பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்கு. நெறைய டைப்ஸ் இருக்கு. இப்ப ஃபிஷிங்ன்னு பார்த்தீங்கன்னா, இமெயில் ஃபிஷிங் இருக்கு. அதாவது மோஸ்ட் காமன் வே. அதாவது காமனா ஏதாவது ஒரு டேட்டா பிரீச்ல இருந்தோ, எங்க இருந்தாவது நம்மளோட மெயில்ஸ் எடுத்துட்டு, ஒரு மெசேஜ் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட்ல அந்த மெசேஜ வந்துட்டு மெயிலா நம்மளுக்கு சென்ட் பண்றது. ஸோ, பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட பக்கா
மெயில் மாரியே தான் இருக்கும். நம்மளுக்கு கண்டிப்பா இந்த இடத்துல தான் வருது அந்த மாரி தான் இருக்கும். ஆனா, அதுல வந்துட்டு கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு விஷயம் நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ, அது மாரி ஏதாவது இருக்கும். அத வச்சு நம்ம வந்துட்டு அது ஃபிஷிங் இமெயில் அந்த மாரி கண்டுபிடிச்சுக்கலாம். இன்னொன்னு ஸ்பியர் ஃபிஷிங்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் சொன்ன மாரி காமனா யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, இமெயில் ஃபிஷிங் தான். மோஸ்ட்லி. இமெயில் ஃபிஷிங் இல்லன்னா, எஸ்எம்எஸ் மூலியமா சென்ட் பண்றது. பட் ஸ்பியர் ஃபிஷிங் அப்படி இல்ல. குறிப்பிட்டு இவங்கள டார்கெட் பண்றேன் அப்படின்னு டார்கெட் பண்ணி பண்றது தான் ஸ்பியர் ஃபிஷிங். இன்னொன்னு ஸ்மிஷிங். நான் சொன்ன மாரி எஸ்எம்எஸ் மூலியமா பண்றது. அதே மாரி விஷிங்ன்னு இருக்கு. வாய்ஸ் கால் மூலியமா நம்மளுக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்கறது. அதாவது இங்க வந்துட்டு இந்த மாரி டீட்டெயில்ஸ்லாம் வந்திருக்கு. நீங்க இந்த மாரி கொரியர் சென்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்காக எனக்கு இந்த மாரி டீட்டெயில்ஸ்லாம் வேணும். அப்படின்னு கேட்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, விஷிங்ல வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரான்சம்வேர். ரான்சம்வேர்ங்கிறது கிட்டத்தட்ட நேம்லயே இருக்கு. அதாவது ரான்சம்ங்கிறது என்னன்னா, ஒரு அமௌண்ட் அதத் தான் கிட்டத்தட்ட ரான்சம்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பிளாக்மெயில் பண்ற மாரி. நம்ம சிஸ்டம் வந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆயிரும். இல்ல காம்ப்ரமைஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட சிஸ்டமே லாக் ஆகலாம். இல்லன்னா குறிப்பிட்ட ஃபைல்ஸ் லாக் ஆகலாம். லாக் ஆனதுக்கப்புறம், நம்ம அதுக்கான நம்மளுக்கு கால்ஸ் இல்லன்னா ஏதாவது ஒரு மூலியமா அ நம்ம வந்துட்டு மலிஷியஸ் ஹேக்கர்ஸ் கான்டாக்ட் பண்ணுவாங்க. கான்டாக்ட் பண்ணி, எனக்கு வந்துட்டு இவ்ளோ அமௌண்ட் பே பண்ணுங்க. பே பண்ணா தான் நான் வந்துட்டு அந்த லாக்க ரிலீஸ் பண்ணுவேன் அப்டிம்பாங்க. ஸோ, இதுவுமே ஆனா அ இப்ப இடையில பார்த்தீங்கன்னா, வானாக்ரை அப்டின்னு சொல்லி ரொம்ப ரீசென்ட்டா இல்ல. ஆனா ரான்சம்வேர்னாலே எல்லாருக்கும் மைண்டுக்கு வர்றது வானாக்ரைங்கிற ரான்சம்வேர் தான் ஞாபகம் வரும். அதுதான் வந்துட்டு இப்ப அடிக்கடி இதா போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு டினையல் ஆஃப் சர்விஸ் இல்லன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் டினையல் ஆஃப் சர்விஸ். ஆ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்னா, அந்த வெப்சைட்ல குறிப்பிட்ட அளவிலான ரிக்வெஸ்ட் தான் இது பண்ண முடியும். அதால ஹேண்டில் பண்ண முடியும். பட் நம்ம வந்துட்டு ஹேக்கர்ஸ் சைட்லருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 1000 இல்லன்னா 2000 ஒரு வாஸ்ட் பெரிய அமௌண்ட் ஆன ரிக்வெஸ்ட்ட சென்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ, அந்த வெப்சைட் வந்துட்டு அவ்ளோ ரிக்வெஸ்ட்ட ப்ராசஸ் பண்ண முடியாம டவுன் ஆயிரும். அதுதான் வந்துட்டு ம் டிஸ்ட்ரிபியூட்டட் டினையல் ஆஃப் சர்விஸ். காமனா சொல்லணும்னா டினையல் ஆஃப் சர்விஸ். அதாவது அந்த வெப்சைட்டாலயோ, இல்ல அந்த அப்ளிகேஷன்னாலயோ, இல்ல ஒரு நெட்வொர்க்னாலயோ கண்டிப்பா இது பண்ணவே அதாவது சமாளிக்க முடியாம சர்விஸ அப்படியே கனெக்ஷன்ஸ குளோஸ் பண்றது தான் டினையல் ஆஃப் சர்விஸ். அதுல டிஸ்ட்ரிபியூட்டட் டினையல் ஆஃப் சர்விஸ்ங்கிறது ஒரு டைப். மோஸ்ட்லி இப்ப வந்துட்டு அ டி டினையல் ஆஃப் சர்விஸ் அப்டின்னா காமன் டைப்பு. டிஸ்ட்ரிபியூட்டட்ங்கிற பட்சத்துல ஒரு ஐபி அட்ரஸ்லருந்து, ஒரு சிஸ்டம்லருந்து எல்லா ரிக்வெஸ்ட்டும் போகாம, ஒரு 4, 5 ட திங்ஸ் 4, 5 ஐபிஸ்லருந்து நம்மளுக்கு வந்துட்டு ரிக்வெஸ்ட் எல்லாம் போகும். அது வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டட் டினையல் ஆஃப் சர்விஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு கிளா செக்யூரிட்டிலயே நெறைய இப்போ வந்துட்டு ட்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அதாவது ஏஐ யூஸ் பண்றதா இருக்கட்டும், மெஷின் லேர்னிங்ஸ் யூஸ் பண்றதா இருக்கட்டும். இப்ப ரீசென்ட்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏஐ யூஸ் பண்ணி பேலோட்ஸ்லாம் ஈஸியா ஜெனரேட் பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட்டுங்கிற பட்சத்துல அ ரொம்பலாம் இல்ல. ஃபியூ இயர்ஸ் அகோலாம் நம்மளுக்கு வந்துட்டு நம்மளே பேலோட்ஸ் எல்லாமே எழுதுற மாரி இருக்கும். ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே நம்மளே எழுதுற மாரி இருக்கும். பட் இப்ப வந்துட்டு நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் இருக்கிறனால, ஈஸியா ஒரு விஷயத்த காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு இது பண்றதுக்கா இருக்கட்டும், எதுக்கா இருந்தாலும் யூஸ் பண்றாங்க. ஸோ, அதையே நம்மளும் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அதாவது
ஹலோ. ஆம் ஐ ஆடிபிள்? கேக்குதா? சார் கேக்குதுங்க சார். ஓகே. இல்ல சம் டெக்னிக்கல் இஷ்யூ. ஸோ ஓகே. டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே. சார் இப்ப நீங்க சொல்றதால ஆல்ரெடி வந்துட்டு ஒரு சார் சொல்லிட்டாப்டிங்க சார். இன்ட்ரோடக்ஷன்லாம் ஓகே. குடுத்து. அந்த செஷன்ல வந்துட்டு என்னலாம் கவர் பண்ணியிருந்தாங்க? சார் இப்ப நீங்க சொல்ற எல்லாமே வந்துட்டு சைபர் செக்யூரிட்டினா என்ன? அத எப்படி பிரிவென்ட் பண்ணணும்? அது எதுக்காக யூஸ் பண்றாங்க? ஓகே. அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருந்தாருங்க. அவர் காலி ஓகே. லினக்ஸ் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருந்தாப்டிங்க சார் சிஸ்டம்ல. ஆமா. கால் லினக்ஸ் வந்துட்டு யு ய இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஏன்னா, அ விண்டோஸ் அந்த மாரி விஷயத்துலலாம் டூல்ஸ் வந்துட்டு அவ்வளோ இதா இருக்காது. ஓகே சார். எதா இருந்தாலும் கால் லினக்ஸ்ல ஜாஸ்தி நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டிய ஒரு அவசியம்ங்கிறது இருக்காது. அதனால கால் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருப்பாங்க. அது மாரி ஓகே, ஓகே. நெறைய ஓஎஸ் இருக்கு நம்மளுக்கு அத இன்ஸ்டால் பண்றதுக்கு. ஓகே, ஓகே சார். அதாங்க சார் அவர் வந்துட்டு ஃபுல்லா தியரி இன்ட்ரோடக்ஷன் முடிச்சுட்டு அவர் பிராக்டிகல் பண்ணிட்டாருங்க சார். அதுக்கு தான் வெயிட்டிங் ஓகே. பண்ணிட்டு இல்ல மித்தவங்களும் எனக்கு கேட்டுக்கங்க தெரியல சார். அதுக்கு மித்தவங்களும் செஷன் கேட்டுக்கங்க. அவங்களுக்கு ஓகே அப்டின்னா நம்ம பிராக்டிகல் போய்க்கலாம். இல்ல அப்டின்னா மறுக்கா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப வந்துட்டு எனக்கு வந்துட்டு தெரியல உங்களுக்கு இந்த செஷன்ஸ்லாம் போயிருச்சு அப்படின்னு. எது வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க? சார் இப்ப சொல்லியிருந்தீங்கல்ல பே லோடரு. அது எப்படி ஆமா. யூஸ் பண்ணணும் அதான் சார் சைபர் செக்யூரிட்டினா என்ன? அது எதுக்காக யூஸ் பண்றோம்? எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிட்டாப்டிங்க. ஓகே. ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தாங்க சார் போயிருக்கு எல்லாத்துக்குமே. ஓகே. எல்லாத்துக்கும் இப்ப நான் சொன்ன அளவு சொல்லியிருக்காங்க. எஸ் சார், எஸ் சார். ஓகே. இல்ல எனக்கு வந்துட்டு உங்களுக்கு என்ன செஷன்ஸ் எல்லாம் போயிருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் இன்ட்ரோடக்ஷன்லருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, ஓகே சார். இப்ப நீங்க குடுத்த ஸ்லைடு வந்துட்டு ஆல்ரெடி குரூப்ல போட்டாங்க சார். அந்த குரூப்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. நான் வந்துட்டு அதுக்கு அப்டேட் ஆயிக்கிறேன். ஓகே சார். ஓகே, ஓகேங்க. ஓகே. சார் மிச்சம் ஆமா. கேட்டுக்கங்க. அவங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா மறுக்கா நீங்க இன்ட்ரோடக்ஷன்லயே சொல்லிட்டு கூட ஆரம்பிச்சுக்கலாம் சார். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா அவங்க ஓகே. இங்கிலீஷ்ல சொன்னாங்க. ஓகே. இப்ப அதனால அவங்க வரைக்கும் அவங்க சொன்னதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சார் டவுட்ஸாலாம் எதுவும் இல்லைங்க சார். அவருக்கு புரியாம தான் இருந்தது. அப்ப நான் 2, 3 வீடியோ பார்த்தேன் புரிஞ்சுக்கிட்டேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. மத்தவங்களுக்கு ஏதாவது புரியாம அந்த மாரி ஏதாவது இருக்கா? கேட்டுக்கங்க சார் அதான் ஒண்ணும். ஓகே. ஏற்கனவே செஷன்ஸ்ல எடுத்தது ஏதாவது புரியாம இருக்கா? அப்படி புரியாம இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்க. நான் அந்த கன்டென்ட்ஸ் வேணா திரும்ப உங்களுக்கு வந்து சொல்லி தரேன். எதுவும் இல்லையா? சரி ஓகே. அப்ப வந்துட்டு உங்களுக்கு இப்ப நான் எடுத்தது எல்லா ஸ்லைடுமே எடுத்துட்டாங்க. எஸ் சார், எஸ் சார். இப்ப 6த் ஸ்லைடு வரைக்கும் எல்லாமே எடுத்துட்டாங்களா? சார் ஃபுல்லாவே முடிச்சுட்டாங்க. அந்த ஸ்லைடு ஓப்பன் பண்ணலைங்க சார். அவரு வேற ஸ்லைடு ஓப்பன் பண்ணி சொல்லிக் குடுத்தாப்லைங்க. நீங்க சொன்னதே தான் அவரும் சொன்னாப்ல. ஆனா வேற மாதிரி சொன்னாப்ல. அவர் இன்டர்நெட்ல தொலாவி சொன்னாப்லைங்க. ஓகே. லைவ்ல அப்படியே அப்படி சர்ச் பண்ணி சொன்னாப்ல. ஆமாமாங்க சார். ஓகே. இப்ப வந்துட்டு ஓகே. இது எல்லாமே வந்துருச்சு அப்ப. எஸ் சார். வல்னரபிலிட்டில எல்லாமே 0 டே அந்த மாரி. எஸ் சார், 0 எஸ் சார். ட்ரஸ்ட் செக்யூரிட்டி மாடல் இந்த மாரி எல்லாமே வந்துருச்சா? வந்துருச்சுங்க சார், வந்துருச்சுங்க. ஓகே. அப்ப நான் வந்துட்டு அப்ப இந்த செஷன்ஸ் இதோட இது வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். ஓகே. நான் வந்துட்டு உங்களுக்கு என்ன செஷன்ஸ்லாம் போயிருக்குன்னு பார்த்துட்டு, நெக்ஸ்ட் இதுல இது பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே சார். சார் மித்தவங்களையும் கேட்டுங்க. அவிங்க ரெஸ்பான்ஸ் பண்றாங்களா என்னன்னு தெரியலங்க. ஏன்னா கடைசில நான் ஒருத்தன் மட்டும் பேசிட்டு இருக்க கூடாதுல்லங்க. அவங்களையும் கண்டிப்பா. ஓகே.
மத்தவங்க எப்படி? மத்தவங்களுக்கு ஏதாவது மத்த இதுல புரியாம, அதாவது இதுக்கு முன்னாடி எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுல ஏதாவது புரியாம இருக்கா? எனி ரெஸ்பான்ஸ்? இல்ல இதையே நீங்க வந்துட்டு வேற வேற மாதிரி சொன்னீங்கன்னா புரியும். அந்த மாரி ஏதாவது இருந்தனாலும் சொல்லுங்க. நான் வந்துட்டு மாத்திக்கிறேன். எதுவுமே இல்லையா? சார் ஒரு சின்ன டவுட்டுங்க. சொல்லுங்க. சார் மால்வேரும், வைரஸும் ஒண்ணுங்களா? இல்ல வெவ்வேறையா? இப்ப பார்த்தீங்கன்னா, மால்வேர்ங்கிறது ஒரு காமன் நேம். ஓகேங்க சார். வைரஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் தி டைப் ஆஃப் மால்வேர். ஓகேங்க சார். இப்ப வந்துட்டு அ மால்வேர்ன்னா, அது வந்துட்டு காமனான ஒரு டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு கோடிங் அது தப்பான வழியில ஆக்ட் ஆகுதுங்கிறது மால்வேர். ஓகேங்க சார். இப்ப வைரஸும் பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு கோடிங் தான். அதுவும் ஓகே. ஒரு தப்பான வழியில ஆக்ட் ஆகுறனால, அதுவும் ஒரு வைரஸ்ங்கிறதும் ஒரு மால்வேர். ஓகேங்க சார். புரிஞ்சுச்சா? ஓகேங்க சார். புரிஞ்சுதுங்க. ஆ. வேற ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது? சார் இப்ப நம்ம பேசிக்கா வந்துட்டு எது படிக்கணும்? ஹேக்கிங் படிக்கணும் அப்டின்னா, பேசிக். பேசிக். ஆமாங்க. பேசிக் பார்த்தீங்கன்னா, ஹேக்கிங் படிக்கணும்னா, என்னோட நாலேட்ஜ்ல ஓகே. ஓஎஸ் தெரிஞ்சிருக்கணும். அதாவது கால் லினக்ஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஓஎஸ்ங்கிறது எப்படி வொர்க் ஆகுது, அந்த மாரி விஷயங்கள் கொஞ்சம்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்க சார். அப்புறம் நெட்வொர்க்கிங். நெட்வொர்க்கிங் ஓகே. வந்துட்டு முக்கியம். ஓகே. நெட்வொர்க்கிங்ல நெறைய இருக்கு. பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி, ஆ சைபர் செக்யூரிட்டிங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கும். அ ஓகே. வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, வெப் செக்யூரிட்டின்னு இருக்கும். எல்லா இடத்துலயுமே இருக்கும். இப்ப அத வந்துட்டு நம்ம செக்யூர் பண்ணணும்னா, ஓகே. அதெல்லாம் எப்படி வொர்க் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அதெல்லாம் தெரியாம நம்மளால கண்டிப்பா புரிஞ்சுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகே. அதெல்லாம் தெரிஞ்சுக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்மளுக்கு ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. மத்தபடி இப்ப வந்துட்டு நெட்வொர்க்கிங் தெரியாம படிக்கலாம்னா, படிக்கலாம். கண்டிப்பா படிக்கலாம். படிக்க முடியாதுன்னுலாம் சொல்ல முடியாது. பட் ஓகே. சஸ்டெயின் ஆக முடியாது. இப்படியே புரியுது. இருந்துட்டு இருக்க முடியாது. நம்மளுக்கு ஒரு எக்ஸ்எஸ்எஸோ இல்ல எஸ்கியூஎல்லையோ எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனோ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஓகேங்க சார். எஸ்கியூஎல்ங்கிறது எப்படி? அது எப்படி இங்கேருந்து இப்ப நம்ம Googleல போயிட்டு ஏதாவது ஒண்ணு சர்ச் பண்றோம் அப்படின்னா, அது எப்படி ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு ரிசல்ட் குடுக்குது? எப்படி சார்? அதாவது அந்த பின்னாடி இருக்கிற பேக்கிரவுண்ட் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அந்த அந்த மாரி கோடிங். விஷயங்கள் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு ஒரே வழியா ஒரு அட்டாக்க கொண்டு போகாம, பல விதத்துல கொண்டு போலாம். ஓகேங்க சார். நம்ம கொஞ்சம் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் அதாவது ஒரு இப்படிதான் அப்படின்னு இல்லாம, ஏன் சரி இப்படி சார். இருக்கக்கூடாது? அப்படின்னு யோசிச்சு போறதுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்க சார். சார் இப்ப சைபர் செக்யூரிட்டியும், எத்திக்கல் ஹேக்கிங்கும் ஒண்ணா? இல்ல வெவ்வேறையா? சைபர் செக்யூரிட்டில இப்ப நீங்க ஏற்கனவே கேட்ட மாரி தான். ஓகே. மால்வேரும், வைரஸும் ஒண்ணா அப்படிங்கிற மாரி தான். மால்வேர்ங்கிறது ஒரு காமனான நேம். ஓகேங்க சார். அதே இது பார்த்தீங்கன்னா, வைரஸ்ங்கிறது அதுல ஒரு பார்ட். பார்ட். ஓகேங்க. அந்த மாரி சைபர் செக்யூரிட்டிங்கிறது ஒரு டொமைன். ஓகேங்க அதுல சார். எத்திக்கல் ஹேக்கிங்கிறது ஒரு பார்ட். அதிலேயே நெறைய இருக்கு. இப்ப நான் சொன்ன மாரி, ஆ நெட்வொர்க் செக்யூரிட்டி இருக்கு. ஓகேங்க. பின்ன வந்துட்டு வெப் செக்யூரிட்டி இருக்கு. அந்த மாரி நெறைய விஷயம் அதுலயும் இருக்கு. எத்திக்கல் ஹேக்கிங்கிறது அதுல ஒரு ஒரு டைப், ஒரு ரோல் அப்படிங்கிறது. ஓகேங்க சார். சார் இப்ப நாளைலருந்து வந்துட்டு பிராக்டிகல் கிளாஸ் ஆரம்பிச்சுக்கலாங்களா சார்? எப்படிங்க? ஓகே. நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு யார் கிளாஸ் எடுத்திருந்தாங்க? சார் அது கேரளாலருந்து எடுத்தாப்லைங்க. பேர் கரெக்ட்டா தெர்ல. சரி ஓகே. நான் வந்துட்டு யாருன்னு பார்த்து கான்டாக்ட் பண்ணிட்டு, நான் ஓகேங்க உங்களுக்கு சார். என்னன்னு குரூப்ல அப்டேட் பண்ண சொல்றேன். ஓகேங்க சார். ஓகே. மத்த இன்னும் வேற யாராவது இருக்காங்களா? இல்ல நீங்க 3 பேர் மட்டும் தானா? சார் போன தடவ நெறைய பேர் இருந்தாங்க. ஆனா இப்ப 3 பேர் தான் இருக்கோம். என்னன்னு ஓ! தெரியலைங்க சார் கரெக்ட்டா.
தென் ஓகே. ஓகே நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். ஓகேங்க. ஓகே. ஓகே. தேங்க் யூ. எல்லாம் லீவ் ஆயிக்கலாம்.